நண்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்கள் குழந்தையாதி. இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த ஆன்லைன் கேம் இருக்குல்ல, அந்த கேமில் எப்படிலாம் பணம் பிடுங்குறாங்க, எப்படிலாம் இழக்கிறோம், அந்த விஷயமா கொஞ்சம் பார்ப்போம். இது இது ஏன் நான் போடுறேன்னாக்கா, இந்த ஆன்லைன் கேமில் கிட்டத்தட்ட ஒரு 2, 3 லட்சம் நான் இழந்திருக்கேன். அந்த அந்த இழந்ததை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன். என்னன்னா, இப்போ ரம்மி நான் நல்லா விளையாடுவேன். நிறையா ஊருங்களில் போய் விளையாண்டுருக்கேன். என்னோட ஸ்ட்ரைட்டாக உட்காந்து விளையாடக்குள்ள அதிகப்படியாக ஜெயிச்சது நானாக தான் இருக்கும். அந்த அளவு விளையாடுற ஒரு ஆள் தான் நான். இப்போ எனக்கு அறிமுகமாகுது ஆன்லைனில் ரம்மி விளையாடுற அந்த விஷயம் அறிமுகமாகுது. அப்படி இருக்கும்போது அது உள்ள போய் விளையாடுறேன். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 200 தான் அக்கௌண்ட்லேருந்து எடுப்பேன். 3000 4000 வரை ஜெயிச்சிருவேன். இப்போ எனக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. சூப்பராக இருக்கே, இப்போ ஈஸியாக அதில் நிறையா சம்பாரிச்சிடலாம் போல இருக்கே ஒரு நாளைக்கு, அப்படின்ற மாதிரி ஏதோ மனக்கோட்டை. ஆனால் என்ன ஆகுதுன்னா, நம்ம அது ஓரளவு ஜெயிப்போம். அது வித்ட்ராலாம் நம்ம பண்ண மாட்டோம். நம்ம அதை வச்சு இன்னும் அதிகமாக தானே ஜெயிக்கிறதுக்கு பார்ப்போம். இப்போ 200 எடுத்தால் 50 கேம் விளையாடுவோம். ஒரு நாள் முழுக்க விளையாண்டு அது என்ன ஆகும், 300 400 வந்து நிற்கும். அப்புறம் என்ன ஆகும், தைரியம் 200 கேம் விளையாடுவோம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு 4000 5000 அந்த ரேஞ்சில் தொடும். இப்போ என்ன பண்ணுவோம், அதுக்கு மேற்பட்டு ஒரு 1000 கேம் விளையாடுவோம்ல. 1000 கேம் விளையாடுறப்ப என்ன ஆகும், காலி பண்ணிடுவோம். நம்ம ஏற்கனவே தான் ஜெயிச்சோம்ல, ஜெயிக்கிறது தோற்கிறது சகஜன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும் இல்லையா. அடுத்து உள்ளே போவோம். அடுத்து உள்ளே போயிட்டு மறுபடியும் விளையாடுவோம். மறுபடியும் விளையாண்டு அப்படியும் ஜெயிப்போம், இல்லை தோப்போம். இப்படி பார்த்துட்டே ஒரு 10 ஆட்டம் விளையாண்டு முடிச்சிட்டோம்னா, அப்புறம் பார்த்தா மறுபடியும் கீழே வந்து நின்றுவோம். அக்கௌண்ட்டில் வெறும் 50 தான். இப்போ நம்ம பெரிய கேம்லாம் விளையாண்டுட்டு மறுபடியும் 50 கேம்லேருந்து எங்கேருந்து வர்றது அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு 500 அக்கௌண்ட்லேருந்து இருக்கும். இந்த மாதிரி பல முறை விளையாண்டு நம்மளுடைய பணம் நிறைய போயிட்டே இருக்கும். எப்படின்னா நம்ம ஜெயிப்போம், ஆனால் நம்ம எடுத்துட மாட்டோம், அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட மாட்டோம். இப்போ நம்ம கேமில் போகிறோம், நம்ம என்ன லிமிட்டேஷன் வச்சுட்டு போய் விளையாடுவோம், இந்த இந்த இவ்வளோ ஜெயிச்சுட்டு வெளில வந்துடுவோம், இனிமேட்டுக்கு கேமே போக மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு போவோம். கிடையாது. 1000 ஜெயிச்சோன்னா நம்மளுடைய அடுத்த கட்டம் 10,000 இருக்குது. 10,000 ஜெயிச்சோன்னா அதுக்கடுத்து 50,000 இருக்குது, 1,00,000 இருக்குது. இப்படி நம்ம எண்ணங்கள் கோடி கணக்கில் போயிடுது. அம்பானியை மிஞ்சிடலான்ற ரேஞ்சில் தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர, இந்த கேமில் உள்ள அந்த இதை கிரிட்டிக்கலை நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்மளால் அப்படி ஜெயிச்சுட்டு போகவே முடியாது. நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி ஆன்லைனில் பணத்தை விட்டுட்டு சூசைட் பண்ணவெல்லாம் நிறையா பார்க்கலாம். சரி, இப்போ இதில் எப்படிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்க அதை பார்ப்போம். என்னென்னா, நம்ம விளையாடுற முதல்ல வாட்ச் பண்ணுறாங்க. நீ அறகுறையாக தான் விளையாடுற, உனக்கு சரியாக விளையாட தெரியலன்றப்ப நீ விளையாடுற அந்த பக்குவத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது உனக்கு உன் மேலே பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டியதெல்லாம் இல்லை, நீயே தோப்ப. அடுத்து நீ பிரில்லியண்டாக விளையாடுற அப்படின்னாக்க ஒரு குறிப்பிட்ட டைம் தான் நீ உனக்கு நல்ல கார்டு வரும். அதுக்கு மேற்பட்டு உனக்கு வர்ற கார்டில் அப்படி தெரியுமா இருக்கும், இன்னும் ஒரு கார்டு வந்தால் நீ வின்னர் அப்படின்னு இருக்கோம். நான் வரவே வராது, அந்த மாதிரியான கார்டு வரும். நமக்கு நம்ம கார்டு மட்டும்தான் நம்ம பார்ப்போம் இல்லையா, எதிராளி கார்டெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் அவன் அப்படி இல்லை, இந்த கேமை நடத்துகிறவன் எல்லார் கார்டையுமே அவன் பார்ப்பான். நம்ம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் எதிரில் இருக்கிறதெல்லாம் ஆள்ன்ட்டு. அது ஆளானே நமக்கு முதல்ல தெரியாது. இதில் நடந்த சில சிக்கல்லாம் சொல்கிறேன். இப்போ ஆன்லைன் கேம்னாலே 2 கட்டு கார்டு தான். 2 கட்டு கார்டில் ஒரு முறை இப்போ ஆசிஸ் படுன்னு வச்சிங்களேன், 3 கார்டு விழுவுது. அது எப்படி 3 கார்டு வரும்? 3 கட்டு கார்டில் தான் 3 கார்டு வரும், 2 கட்டில் கார்டில் வராது. ஏற்கனவே ஒருத்தன் ஆசிஸ் பட் போட்டான், எனக்கு பக்கத்தில் ஒருத்தன் ஆசிஸ் பட் போட்டான், என் கையில் ஒரு ஆசிஸ் பட் இருக்குது, 3 இருக்குது. நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுடைய அந்த நம்பருக்கு அடித்து கேட்குறேன், இல்லை சார் அது சிஸ்டத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படி இப்படின்றான். நான் கம்ப்ளைண்ட் பார்க்குறேன், இது ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கிறாங்களே தவிர அவ்வளோதான், நம்ம அதையேவா நோண்டிகிட்டு இருக்க முடியும். அப்படி ஒரு முறை ஆணுச்சு. அடுத்து ஒரு முறை ஆணுச்சு. என்னன்னாக்க, நாங்கள் 6 பேர், 6 பேரில் என்னுடைய டேபிள் எப்பயுமே இந்த நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம சைடு இருக்கும் இல்லையா, அப்படி இருக்குது. எனக்கு லெஃப்ட் சைடு ஒருத்தர் இருக்கான், ரைட் சைடு இருக்காங்க இல்லையா. இப்போ லெஃப்ட் சைடில் உள்ளவன் கிங்காட்டினோ சம்படி ஏதோ ஒரு கார்டு போடுறான். என்ன ஆகுது, நான் அதை எடுக்கலை, நான் உள்ளே போயிட்டேன். இப்போ அந்த கிங்காட்டின் டிஸ்கார்டில் போயிடும் இல்லையா, அந்த இது யார் கைக்குமே போகாது. ஆனால் எனக்கு அடுத்து உள்ளவன் அது அவன் கைக்கு போன மாதிரி எனக்கு ஒரு இது ஏற்பட்டுச்சு. எப்படி போவோம், அங்கேருந்து அது போன மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன், அப்படியே
அதை வாட்ச் பண்ணிட்டேன். வாட்ச் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த கார்டு இது வைப்பாங்கள்ல, ஷோ வைப்பாங்கள்ல, அப்போ பார்க்குறேன். கரெக்டாக எனக்கு அடுத்த கையில் அந்த கிங் ஸ்பேர்டு இருக்குது. அது எப்படி இருக்கும்? நான் வச்சா தான் அவன் அந்த கார்டை எடுக்கவே முடியும். நான் விளையாடுறேன். அப்படிங்கும்போது அந்த எனக்கு முன்னாடி போட்ட கார்டு டிஸ்கார்டில் தான் போகும். ஆனால் எடுத்துட்டான். இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு டவுட் வந்துருச்சு. அப்புறம் தான் சில நண்பர்கள் சொன்னாங்க, இது சிஸ்டம், இது வந்து நீ எவ்வளோ நேரம் விளையாடுறியோ அதுக்கு மேற்பட்டு உனக்கு டஃப்பாக கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஆரம்பத்தில் உனக்கு ஈஸியாக கொடுக்குற மாதிரி இருக்கும், அடுத்து டஃப்பாக கார்டு கொடுப்போம். ஒவ்வொரு கேமுக்கும் அவன் ஒரு பெர்சன்டேஜ் அவன் எடுத்துக்கிட்டே இருப்பான். இப்போ ஒரு 6 பேர்னு வச்சுக்கலாம். 6 பேருமே ஆளுக்கு 1000 வந்து உட்காரோன்னு வச்சுங்க. 200 கேம் விளையாடுறோன்னு வைங்க. ஒவ்வொருத்தனுக்கு 15% எடுத்துடுவாங்க. 30 ரூபா எடுப்பாங்க 6 பேருக்கும். இப்போ 6 பேருமே தொடர்ந்து விளையாடிட்டே இருக்கோன்னு வச்சுங்க, நாள் முழுக்க. ஃபைனலாக என்ன தெரியுமா ஆகும்? இந்த பெர்சன்டேஜ் காசு போயிட்டே இருக்குல்ல, வந்து நம்ம மாற்றி மாற்றி ஜெயிச்சுட்டு தான் இருப்போம். ஒரு பக்கம் நீ ஜெயிப்பா, அடுத்த பக்கம் நான் ஜெயிப்பேன், இப்படி விளையாண்டுட்டே இருந்தோம்னா இந்த பெர்சன்டேஜ் காசு போக 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 ஒரு நாள் முழுக்க நம்ம கையில் இருக்க யார் கையிலையுமே வின்னர் காசு இருக்காது, வின்னிங்கான காசு இருக்காது. ஏன்னா பெர்சன்டேஜ்ன்ற ஒரு தொகை பெருசாக அவன்கிட்ட போயிடும். இப்போ ஆளுக்கு 1000 6000 கொண்டு வந்திருப்போம் இல்லையா? அப்படியே ஃபுல்லாக விளையாண்டு பார்த்தோம்னாக்க அவன் அவன் காலியாகி போயிட்டே இருப்பான். இப்போ 6 பேருக்கு 6000 இருக்கும் இல்லையா? சில பேர் கையில் காசு இல்லாமல் போயிட்டே இருப்பானுங்க. இந்த டீம் மட்டுமே வெளியில் ஏறாமல் அப்படியே விளையாண்டுட்டே இருந்தால் தான் தெரியும். கடைசியில் 2 பேருக்கும் எவ்வளோ இருக்குன்ட்டு பார்த்தா ஒன்றுமே இருக்காது, போயிடும். இந்த ஆன்லைன் கேம் அவ்வளோ பெரிய ஒரு ஃப்ராடு. நமக்கு காசு கொடுக்கறதுக்கும் நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் அவங்க கேம் பண்ணலை. அதனால் இந்த ஆன்லைன் இப்போ தடை பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி தடை பண்ணியிருந்தாங்க. ஆனால் தடை பண்ணிட்டு என்ன தெரியுமா பண்ணாங்க? சில நாட்கள் கழித்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பர்மிஷன் கொடுத்துட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி அக்கௌண்ட் வச்சுருந்தாங்களோ அவங்க அக்கௌண்ட்டுக்கெல்லாம் 1000 ரூபா 5000 ரூபா பணம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை வேற நண்பர் ஒருத்தர் சொன்ன உடனே நான் உடனே இன்ஸ்டால் பண்ணி பார்க்குறேன். என் அக்கௌண்ட்டு அந்த ஆன்லைனில் எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும்ல, அதில் 5000 ரூபா பணம் இருக்குது. சரி 5000 வித்ட்ரா பண்ணலான்னு பார்த்தா வித்ட்ரா பண்ண முடியல. நீ அதை வச்சு விளையாடலாம், விளையாண்டு ஜெயிக்கலாம், ஜெயிச்சு நீ அந்த பணத்தை எடுக்கலாம். ஆனால் நீ இப்படி வித்ட்ரா பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரி நம்ம விளையாட ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும்? அடுத்தடுத்து அது போகும், நம்ம கையிலேருந்து காசு போகும், அந்த மாதிரி போணுச்சு. ஒரு இடத்துக்கு அடுப்பாயிட்டா, ஐயய்யே இது வேஸ்ட்டு, நம்ம டைம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு, வேணாம் இதை கட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு டோட்டலாகவே கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமும் ஆசை வந்து இந்த 5 ரூபா கேமு, இந்த 2 ரூபா கேமு, இந்த ஃப்ரீ டோர்னமெண்ட் இருக்குல்ல, அது மட்டுமே விளையாடுவோன்னு விளையாண்டான். ஃப்ரீ டோர்னமெண்ட்லாம் விளையாண்டாக்க ஒரு நாளைக்கு 5 ரூபா இல்லை 10 ரூபா இவ்வளோ தான் ஜெயிக்க முடியுது. அதுக்காக நாள் முழுக்க வேஸ்ட் ஆகுது, தூக்கம் கெட்டு போகுது. இந்த மிட் நைட் வைக்கிறாங்க டோர்னமெண்ட்டு, 11 மணிக்கு, இந்த மாதிரிலாம் வச்சு நம்மளை அடிக்ட் ஆக்குறாங்க. ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம்னா அடிக்ட் ஆயிடுறோம். அடிக்ட் ஆகிட்டா அதுக்கப்புறம் நம்மளை அறியாமல் நம்ம நிறையா உள்ளுக்குள்ற நம்மளுடைய உழைப்பையும் பணத்தையும் கொண்டு போய் சேமிப்பையும் போட்டுரும். அந்த அடிக்ட் ஆகுற விஷயத்த அவன் தெளிவாக பண்ணுறான். எனக்குலாம் ஒரு கட்டத்தில் பயமே வந்துச்சு, ஒருவேளை இந்த லேப்டாப்பில் அந்த கேமரா மூலமாக ஹேக் பண்ணி நம்மளை பார்த்து அவங்க இது பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு செலோடோப்லாம் வச்சு அந்த கேமராவை மறைச்சிட்டுலாம் விளையாண்டுருக்கேன். அந்த வழிட்டான இப்போ கேம் பக்கமே போகிறதில்ல, எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு லிமிட்டேஷனே இல்லை, எவ்வளோ ஜெயிச்சாக்க போதும் அப்படின்ற லிமிட்டேஷன் நமக்கு இல்லை. அப்படிங்கும்போது நம்ம இது உள்ள போய் விளையாடவே கூடாது. இவ்வளோதான், இவ்வளோ ஜெயிச்சுட்டு வெளில வந்துடுவோம், அதுக்கு மறுபடியும் போகவே கூடாது அப்படின்னு அப்படி ஒரு மனநிலையில் இருந்து உள்ளே போகிறோமா, 500 ரூபா எடுக்கிறோமா, அதை தோத்துட்டா அவ்வளோதான் வந்துடணும், ஜெயிச்சாலும் அப்படியே வந்துடணும், அப்படி இல்லை. அதனால் இந்த ஆன்லைன் கேம்ன்ற போகாதீங்க. நீங்கள் போனீங்கன்னா மீள முடியாது, அதுலேருந்து ஜெயிக்கவும் முடியாது. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு என்னுடைய தம்பி ஒருத்தன் பழக்க வழக்கத்தில் உள்ள ஒருத்தன், அண்ணே ஆவியேட்டர்னு ஒரு கேம் இருக்குண்ணே, நான் ஒரே நாளில் நான் 3000 ரூபா ஜெயிச்சிட்டேண்ணே, நானே 3000 ரூபா ஜெயிச்சிட்டேன், நீலாம் 30,000 ரூபா 3 லட்சம் வரை ஜெயிக்கலாண்ணே அப்படின்ட்டு அவன் கிளப்பி விட்டான். சரி அதுவும் என்னான்ட்டு போய் போட்டு உள்ளே போனால் அது இந்த 3 சீட்டு, அதில் நிறையா கேமிங் இருக்குது. இந்த பிங்க் அந்த ரவுண்டு சுற்றி விடுறது, அந்த 3 சீட்டு இதெல்லாம். சரின்ட்டு நான் 3 சீட்டு நல்லா விளையாடுவேன். இந்த 3 சீட்டுக்கு போனாக்க அந்த 3 சீட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். 3 ஆஸ் வந்துடுச்சுனாக்க, 3 வந்துருச்சுனாக்க நம்ம உலகத்தையே ஆட வைக்கலாம், உலகத்தையே கட்டலாம். ஏன்னா அதுக்கு மேலே ஒரு கார்டு கிடையாது. அந்த மாதிரி இவங்க 3 ஆசை கொடுக்குறாங்க, கொடுத்து நம்ம வந்து அதுக்கு காசு கட்டிக்கிட்டே இருக்கோம். அது ஒன்றும் இல்லை, ஆரம்பத்தில் 10 பைசா 5 பைசா 25 பைசா இந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கும். அந்த கேமே இந்த 25 பைசா வச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வைங்க,
அந்த ரவுண்டு மட்டும் முடியறதுக்கு அது பல ரவுண்டு போகும். அது முடியறதுக்குள்ள 700, 800 வந்துரும். சாதாரணமா 25 பைசா கேமே. அப்ப ரூ. 10 கேம் எவ்வளோ வந்து நிக்கும்? ரூ. 20, ரூ. 50 கேம்லாம் எவ்வளோ வந்து நிக்கும்? அவ்வளோ தூரத்துக்கு போயிடும் அது. அந்த மாரி ஒரு வாட்டி மாட்டிக்கிட்டேன். என்ன ஆயிடுச்சு, பணம் விளையாண்டுட்டு இருக்கிறோம். 3 ஆசை வந்துருச்சு. நான் மேல மேல அந்த ரவுண்ட்ல இன்கிரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். நல்லா ஒண்ணு பண்ணுவாய்ங்க. என்னன்னாக்க, இப்ப ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப நம்ம ஏத்தி விடலாம். இப்ப ஏலத்துல எப்படி அமௌண்ட்ட ஏத்தி விடுறாங்க, அந்த மாரி அதுல ஏத்தி விடலாம். சும்மா 25 பைசா கட்டிட்டு இருக்கவன் திடீர்னு ரூ. 10 வச்சுருவான் ஒரு ரவுண்டுக்கு. அவன் ரூ. 10 வச்சான்னா, அடுத்து நம்மளும் ரூ. 10 தான் வைக்கணும். சரி அப்ப அது ரூ. 10 முடிஞ்சிருச்சா, அதுக்கு அடுத்து அவன் ரூ. 50 வச்சான்னா, அடுத்து நம்ம ரூ. 50 தான் வைக்கணும். இப்படி ஏறிட்டே போயிட்டு இருக்கு. நம்மள்ட்ட தான் 3 ஆசை இருக்கே. அந்த துணிச்சல்ல வச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு கட்டத்துல மேற்கொண்டு காசு வைக்க இது இல்ல. அக்கவுண்ட்லேருந்து எடுத்துட்டேன். அக்கவுண்ட்லேருந்து எடுத்து வாங்கிட்டு இருக்கேன். நம்மள்ட்ட தான் 3 ஆசை இருக்கேன்ட்டு. கரெக்ட்டா அந்த என்ன ஆகுது, அந்த காசு தீரப்போற நேரத்துல நம்ம இப்ப அந்த கேம முடிக்கணும். முடிச்சாக்க நமக்கு தான். நம்மளும் முடிக்கலாம். எப்படி முடிக்கிறதுன்னா, எனக்கும் நான் காசு கட்டணும், எதிராளிக்கும் காசு கட்டணும். அப்படி கட்டுறப்ப அந்த கேம முடிச்சாக்க எல்லா காசும் வந்துரும். இப்ப அடுத்த ரவுண்டுக்கு காசு இருக்கு முடிக்கிறதுக்கு. அப்ப அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? ரூ. 1000 கட்டுவான். ரூ. 1000 கட்டுனாக்கா 2 பேருக்கும் சேர்த்து ரூ. 2000 கட்டணும். ரூ. 2000 அக்கவுண்ட்ல இருக்காது. சரி ரூ. 2000 இல்ல. நம்ம அக்கவுண்ட்லேருந்து எடுப்போம்ன்ட்டு, உள்ள போய் எடுக்கிறது போனா கிட்டத்தட்ட அது 15, 20,000க்கு மேல வந்துருச்சு அந்த மொத்த அமௌண்ட். அக்கவுண்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு எடுத்தா, அந்த பணம் வரவும் இல்ல. அது வந்து இங்க இங்க யூஸ் ஆவல. என்ன ஆனுச்சுன்னே தெரியல. அக்கவுண்ட்லேருந்து வந்துருச்சு. ஆனா இங்க வரல. என் அக்கவுண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு. இங்க வரல. என்னடான்னு பார்த்தா டைமிங் ஓடிட்டே இருக்கு. கேம் முடிஞ்சிருச்சு. அவன் வின்னிங்ன்னு எடுத்துட்டு போயிட்டான். ஐயய்யோ! நைட்லாம் தூக்கமே இல்ல எனக்கு. அப்படி ஒரு ஸ்கேம் பண்றாய்ங்க. அதனால இந்த ஆன்லைன் கேமு அது எதுலயுமே இப்ப போறதில்ல. ஐயய்யோ! நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. நம்ம ஏன் இதுலலாம் போயிட்டு, நம்ம உழைச்சா மட்டும் தாங்க சம்பாரிக்க முடியும். எவனாச்சும் ஒருத்தன் நமக்கு குடுப்பான். நம்ம சம்பாரிச்சிடலாம். பெரிய ஆள் ஆகணுன்ற கனவு இருந்துச்சுன்னா, தயவு செய்து நீங்க பிச்சைக்காரன விட கீழ போயிடுவீங்க. அதனால அந்த மாரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. இந்த ஆன்லைன் கேம், இந்த சூதாட்டம் நமக்கு ஃப்ரீயா ஒருத்தன் குடுக்குறான், அப்படின்ற மாரி ஐடியால எங்கேயுமே போயிடாதீங்க. உழைச்சா மட்டும் தான் நிரந்தரம். நன்றி.